சோழவரம் அருகே அரசு பேருந்து தனியார் பெட்ரோல் பங்க் சுற்றுச்சுவர் மீது மோதிய விபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே அரசு பேருந்து ஒன்று சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு புறப்பட்டு ஆந்திர மாநிலம் சத்தியவேடுவுக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையின் குறுக்கே ஒரு வாகனம் வந்ததை பார்த்த பேருந்து ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டதால் பேருந்து நிலை தடுமாறி தனியார் பெட்ரோல் பங்க் மீது மோதியது. இதில் பேருந்தில் பயணம் செய்த சுதா என்ற பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சராக 2வது முறையாக பொறுப்பேற்ற எல். முருகன் நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு முதலமைச்சர் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார். நடைபெற்ற சம்பவம் ஒரு மிகப்பெரிய பேரிடர். இந்த சம்பவத்தை யாரு கூட நியாயப்படுத்த முடியாது. இதற்கு தமிழ்நாடு அரசாங்கம், தமிழக முதலமைச்சர், திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். அவர் உடனடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும். அதேபோல் அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வியை காட்டுகிறது. குஜராத்தில் இருந்து போதை அம்பு ஏவப்படுகிறது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ரா முத்தரசன் பேட்டியளித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணியின் ஆலோசனைக் கூட்டம் உறையூரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் ரா முத்தரசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், கள்ளக்குறிச்சி சம்பவம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பின்னடைவு ஏற்படுத்தாது என்றும் திமுக வேட்பாளர் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அதானி துறைமுகத்தில் இருந்துதான் தமிழகத்திற்கு போதை கஞ்சா பொருட்கள் வருகிறது என்றும் விமர்சித்து பேசினார். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. விக்கிரவாண்டி தேர்தலில் எங்கள் அணிதான் வெற்றி பெறும், திமுக வேட்பாளர் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற. இது ஒரு சம்பவம், இது ஒரு நிகழ்வு. ஒரு நிகழ்வின் காரணமாக ஒரு தேர்தல் முடிவெல்லாம் ஒன்றும் வராது. அதை பயன்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலில் ஏன் போட்டி போடலைங்கிறதுக்கு சொன்ன விளக்கம் ஏற்புடைய விளக்கம் அல்ல. தேர்தல் சரியாக நடக்காது, நேர்மையாக நடக்காது. தேர்தல் நடத்துகிற யார்? தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துது. அந்த தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலையும் அதிமுக போட்டி போட்டாங்க. அதே தேர்தல் ஆணையத்தை தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நடத்துது. தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்திட்டு போட்டி போடலைன்னு சொல்கிறாங்க. சட்டமன்றத்தில் பாஜக, பாமக, அதிமுக ஒரே நிலையை எடுக்கிறாங்க. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இவங்க ஏன் போட்டி போடலைங்கிறத பற்றி என்னங்கிறத புரிந்து கொள்ளலாம். இது ஒரு உள்நோக்கம் உடையது. இந்த உள்நோக்கம் வெற்றி பெற, இந்த உள்நோக்கம் இல்லை. எதுக்காக இவங்க போட்டி போடலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த உள்நோக்கம் ஒருபோதும் வெற்றி பெறாது. பாரம்பரிய நெல் விதைகளை மீட்கும் முயற்சிகளை வெளி உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மறைந்த நம்மாழ்வார், மறைந்த நெல் ஜெயராமன் ஆகியோரால் முன்னெடுத்து நடத்தப்பட்ட தேசிய நெல் திருவிழாவில் திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நெல் திருவிழாவில் கலந்து கொண்ட சிவகார்த்திகேயனுக்கு மறைந்த நெல் ஜெயராமன் குடும்பத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன், அழிந்து போன 174 பாரம்பரிய நெல் விதைகளை மீட்டெடுத்திருப்பது விவசாயத்தில் ஒரு புரட்சியாகும். இதுபோன்ற நெல் திருவிழாக்கள் ஒவ்வொரு ஊரிலும் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நெல் திருவிழா குறித்த செய்தியை வெளி உலகத்துக்கு அனைவரும் கொண்டு சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
174 வகையான பாரம்பரிய நெல் விதைகளை தேடி கண்டுபிடிச்சு மீட்டெடுத்து நெல் ஜெயராமன் ஐயா இயற்கை விவசாயத்தை இன்னும் அடுத்த கடுத்து கொண்டு போயிருக்காங்க. அதுக்காக உலக நெல் திருவிழா இங்க திருத்துறைப்பூண்டியில நடந்திருக்கு. இதுல கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஏன்னா அழிந்து போன பாரம்பரிய நெல் வகைகளை ஒரு தனி ஆளா மீட்டெடுத்து இவ்வளவு பெரிய புரட்சியை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை சேர விதமா தான் நான் திருத்துறைப்பூண்டியில இதுல கலந்துருக்கேன். வந்துகிட்ட எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா இதை வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது உங்களுடைய கடமை. நீங்களும் இந்த ஊர் தான், நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதை நீங்க இந்த நெல் திருவிழாவை எவ்வளவு பெருசா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ சேர்க்கணும்னு என்னுடைய வேண்டுகோளா வச்சுக்கிறேன். பொள்ளாச்சியில் கள்ளசந்தையில் விற்பனை செய்த 454 லிட்டர் வெளிமாநில மதுபாட்டிலை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் விற்பனை கட்டுக்குள் கொண்டுவர தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த சி. கோபாலபுரம் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அந்த வழியில் சந்தேகத்திற்கிடமாக வந்த பிக்கப் வாகனத்தை பொள்ளாச்சி மதுவிலக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். சோதனையில் பிக்கப் வாகனத்தில் 454 லிட்டர் வெளிமாநில மதுபாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த மதுவிலக்கு போலீசார் மதுபாட்டில்களை கொண்டு வந்த 3 குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.